இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு worries and indicative about Zen. அதாவது பெற்றோர், திருச்சபை, சமுதாயம் இந்த Zen பிள்ளைகள், Zen பிள்ளைகளை குறித்த ஒரு விதமான கவலை, அதற்காக அவங்க என்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, குறைந்தபட்ச முன்னெடுப்பு, அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுமா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பிரச்சனைகளை குறிச்ச பார்க்க இல்லைங்களா. இன்றைய தமிழ்நாட்டில் தலைமுறை அடிப்படை மனநிலை ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜெனரலா பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சென் தலைமுறை மனநிலை என்ன, அதனால இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்க்கணும். அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய அங்கலாய்ப்பு என்ன, குடும்பத்துல என்னை யாரும் நேசிக்க மாட்டேன்றாங்க, மேல அன்பு காட்ட மாட்டேன்றாங்க, எனக்கு அறிவுரை கூறுறேன்ற பழைய கதையை சொல்லி சொல்லி அந்த அறுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹிஸ்டரி தேவைப்பட மாட்டேங்க, தேவையில்லை, சரித்திரம் தேவையில்லை. முன்னே எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, எங்க கொள்ளு தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்க எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறேன், இதுதான் இப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால பழைசெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றாங்க. It didn't bother about yesterday. We're not going to bother about tomorrow or day after tomorrow. We only bother about today and tomorrow. இன்னைக்கு நாளைக்கு தான், நாளைக்கு பிறகெல்லாம் தேவையில்லை. இது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. நான் யாரு கீழே அவன் வேலை செய்ய விருப்பம் இல்லை. இவன் கீழே அவன் கீழே யாருக்காகவும் யாரு கீழே நான் சுயமா இருக்க விரும்புறேன், சுதந்திரமா இருக்க விரும்புறேன். எனக்கு சுதந்திரமான வேலையா இருக்கும். ஒரு கண்ணியமான நிரந்தரமான வேலை எனக்கு தேவையில்லை. கண்ணியமான நிரந்தரமான வேலைன்னா என்னன்னாக்கா ஒரு நல்ல படிப்பு, அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை, ஒரு அரசாங்க உத்தியோகமோ அல்லது அதுக்கு இணையான மற்ற வேலைகளோ, மாதம் எனக்கு வர பென்ஷனோ அல்லது ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வந்தா அதை எஃப்டில போட்டு என் எதிர்காலம் என் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு ஒரு அப்படிப்பட்ட தேவையை வேலை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. அப்போ என்ன கண்ணியமான வேலை? அப்ப அது ஜொமாட்டோன்றது கண்ணியம் இல்லாத வேலை இல்லை. அது ஒரு வேலை தான். ஆக்சுவலி அது பார்ட் டைம் ஜாப். அதெல்லாம் மேலை நாடுகள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகள் இந்த டீனேஜ் வந்த உடனே அவங்க என்ன பண்ணா வேலை செஞ்சு சம்பாதிச்சு படிப்பாங்க. பெற்றோர் கொடுக்குறதுலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் மேலை நாடுகள்ல. ஸோ அதற்கு அவர்களுக்கென்று வந்த இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி மாலை நேரத்துல ஈவினிங்ல ஹோட்டல்ஸ்ல போய் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய இது இப்போ நம்ம உலகத்துல என்ன ஆயிடுச்சா, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இதாகிடுச்சு, எல்லார் மேலேயும் சுமத்தப்பட்டு விட்டது. நான் சொன்ன மாதிரி உலகத்துல ஒரு 7 பெரிய கம்பெனிஸ் தான், அவங்க தான் இது எல்லாத்தையும் ஆட்சி படைக்கிறது. இன்றைய சமுதாயத்தை, இன்றைய உலகத்தை எப்போ இந்த தாராளமயமாக்கல் அப்படின்ற ஒண்ணு வந்ததோ அப்போ இதெல்லாம் அடி வாங்கிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடி வாங்கிடுச்சு. எடுத்தவன ஐடி செக்டர்ல போனா எடுத்தவன அந்த காலத்திலேயே 18,000 8,000 18,000 இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு வந்துச்சு சரிங்களா. அப்ப நான் அவங்க என்ன அந்த வேலையை செய்யறதுக்கு அப்படியே நூல் விட்டு உரத்தை இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சு. உங்களோட திறமை இல்லை, திறமைக்கு ஏற்ற மாதிரி கீப் பண்ணிட்டோ சொல்லிட்டு அவனை ஹூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் யாருடையது அப்படின்னா, இந்த நம்ம பார்த்த மாதிரி இந்த 7 உலகத்தில் இருக்க 7 தனியார் நிறுவனம் தான், கார்பரேட்ஸ். 7 கார்பரேட்ஸ், இந்த இலுமினாட்டிஸ் கரங்கள் இருக்க அந்த கார்பரேட்ஸ், அவங்க டிசைன் பண்றதுதான் எப்பொழுதுமே. அந்த டிசைனிங்குள்ள போய் மாற்றுறவங்க தான் இந்த ஜென்சி.
அந்த டிசைனிங்குள்ள மாட்டினாலும் திறமையா இருக்கிறவங்க இந்த ஸ்மார்ட்டா இருக்க ஜென்சி அவங்க ஒரு அதிகபட்சம் 20% இருக்காங்க. 15ல இருந்து அதிகபட்சம் 15 தான், 15 அல்லது 20 தான், அவ்வளவுதான் இருக்காங்க. மற்ற 80-85% வந்து இந்த அன்ஸ்மார்ட் ஜென்சிஸ் தான் இப்ப இருக்கிறாங்க. முக்கியமா இப்போ தமிழ்நாட்டுல, இந்தியா முழுக்க இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல அதிகமா. அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு என்ன எனக்கு வருது, நாளைக்கு என்ன வருது, இந்த வாரத்துக்கு என்ன வருது, அதுதான் கால்குலேட் பண்றாங்க. இன்னைக்கு ஜொமேட்டோல போனா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கேப் ஓட்டுனாக்கா எனக்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் ஓடும். அப்ப 10 நாளைக்கு 30,000 ரூபாய், 20 நாளைக்கு 60,000 ரூபாய் போறோம். 10 நாள் நாங்க ஜாலியா இருக்கும். அது போறோம் எங்களுக்கு. அத என்ன இஎம்ஐ என்ன கட்டுற, சேவிங்ஸ் என்ன, அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. இதுதான் சொன்ன மாதிரி எதிர்காலத்தை குறிச்சு கவலையே கிடையாது. அது அதெல்லாம் சரியாயிடும். பிள்ளை படிக்கிறாங்க, பிள்ளைக்கு என்ன பட்ஜெட் வச்சுக்கோ, பிள்ளை என்ன படிக்கணும், எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அப்படி வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விதமான அசட்டு துணிச்சல், அசட்டையான வாழ்க்கை இந்த ஜென்சி கிட்ஸோட எடுக்கிறது. பண்பாட்டு வேர்கள் நவீன அடையாளம். இந்த டெசி அப்படின்னு, கேள்விப்பட்டேன். டெசினா என்ன, இதெல்லாம் தெரியணும் நமக்கு, அப்பதான் அவங்ககிட்ட போய் நம்ம வேலை செய்ய முடியும். இந்த டெசி கல்ச்சர் அப்படின்னா, இந்த டெசி அப்படின்னாக்கா என்ன, டெசின்றது வந்துட்டு தெற்காசிய நாடுகள் அல்லது 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 வட இந்திய கலாச்சாரம், உடை கலாச்சாரம் இல்லையா, அப்புறம் வட இந்திய உணவுகள், தெற்காசிய உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இல்லையா, இந்த மாதிரியான அடையாளங்களுக்குள்ள இவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த டெசி மார்க் அப்படின்னா, ஏசியில தப்பு மொழிகள், டிஎஸ்ஐ. அவங்க உடைகள் அணிவது, அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், பாரம்பரிய உணவு வகைகளை, தெற்காசிய உணவு வகைகள் தான் அதிகமா. தெற்காசிய உணவு வகைகள் தான் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ல ரொம்ப ஃபுல்லா ஆசிய, தெற்காசிய, சைனீஸ் ஃபுட், இந்த மாதிரி இதெல்லாம் தான். அப்போ இந்த பண்பாட்டுல இருக்கிறது தான் இவங்களுடைய. அப்ப அதுல என்ன பண்றாங்கன்னா, அதுல கற்பனையா தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க இல்லையா. பாருங்க, இப்பெல்லாம் வந்துட்டு மேக்கப், அது வந்து பெரிய செலவு. அவங்க வருமானத்துல ஒரு 30% மேக்கப்ஸ் எடுத்துக்குது. ஜென்ஸும் அதுக்கு வந்துட்டாங்க. முடியெல்லாம் இது கலையாம இருக்கணும்னாக்கா அந்த ஒரு ஸ்ப்ரே பண்ணா முடி கலையாது. இந்த மாதிரி இது. அப்ப இந்த ஒரு பாப் கல்ச்சர் அப்படின்னு, பாப் கல்ச்சர் அப்படின்னா என்ன, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அதுதான் பாப் கல்ச்சர். அதுக்கு முன்னாடி ஒரு கல்ச்சர் இருந்தது, 70கள்ல இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஹிப்பி கல்ச்சர். அது ஒண்ணு ஹிப்பி கல்ச்சர். இந்த பாப் கல்ச்சர்ஸ்குள்ள வரும். இந்த டெசின்றது இதுதான், இந்த மாதிரி உடை. அந்த உடையை வந்துட்டு பாரம்பரியமா அவங்க உடுத்துற மாதிரி உடுத்துறத உண்டு, அதையே தங்கள் விருப்பம் போல உடுத்துறத உண்டு, தங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லையா. இப்ப என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்களை தங்கள் 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 உடலை மக்கள் காண்பிக்கிறது. முன்பு இலைமறை கனி போல இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்துட்டு அதை வந்து வெளியரங்கமா இருக்கு சரிங்களா. அதை முடிந்த அளவுக்கு வெளியரங்கமாக கொண்டு வர்றதுதான். இப்போ இது வந்து இந்த கிறிஸ்டியன் மேரேஜஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இந்த ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பின்பக்கத்துல ஓப்பனா இருக்கும் இதே மாதிரி. அது என்ன, அன்னைக்கு ஒரு நாள் தான் போட முடியாது, இதுவும் போட முடியாது. அதுக்கு குறைஞ்சது 15,000 ரூபாய் அவங்க போடுற அந்த உடை, பெண்கள் போடுறது, ஆண்கள் கோட்டு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் டெசி பிளெக்சிங் பீயிங் டெசி போர் அப்படின்னு போட்டு ரைட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டெசி கல்ச்சர். பெரிய பெரிய சாதனை, வெயிட்லெஸ் சாதனை இல்லைங்களா,
மூக்குல போடுறது இதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள், கையில போடுற விஷயங்கள் இதெல்லாம், வளையல் எல்லாமே இந்த கல்ச்சருக்குள்ள நம்ம பிள்ளைங்களா வந்துட்டாங்க இல்லையா? அப்போ இந்த டெசி வடிவமைப்பு அதை குறிச்சு நிறைய பாக்குறாங்க. இது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும், நம்ம காலுக்கு எப்படி, அதான் போன படத்துல பார்க்கணும், நம்ம காலுக்கு எந்த மாதிரி டிசைன் போடலாம், நம்ம ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி டிசைன் போடலாம், அல்லது மென்சி போடலாமா, இல்ல வேற என்ன போடலாம், இதெல்லாம். அப்போ இட்ஸ் கால் அனலாக் ஹாபிஸ் அப்படின்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு கல்ச்சர். அதுல ஒரு விதமான வெஸ்டர்ன் கல்ச்சரும் இருக்கும், இந்த டெசி கல்ச்சரும். டெசி கல்ச்சர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி எங்க போடுவாங்க, இந்த மாதிரி விழாக்கள்ல, முக்கியமான நிகழ்வுகள்ல டெசி கல்ச்சர்ஸ் போடுறது. வெஸ்டர்ன் இதுவும் அப்படி, இந்த டாப்ஸ், இப்போ போடுற டாப்ஸ், ஜீன்ஸ், ஜீன்ஸ்க்கு பேரு வந்துட்டு கேபடின். நாங்க போட்ட காலத்துல அது கேபடின். 70கள்ல எல்லாம் காலேஜ் படிக்கும்போது, பியூசி படிக்கும்போதுலாம் அந்த மாதிரி ஒரு போட்டுட்டு தொலை பேண்ட் போட்டுக்கிட்டு அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னா கேட்டாக்கா நம்ம கேட்கறதுக்கு ஏற்ற அதே மொழியில பேசாம வேறு மொழியில பேசுறாங்க. ஒரு மாதிரி ஸ்டைலா பேசுறாங்க, தலையை இப்படி ஆட்டி இப்படி பேசுறாங்க இல்லையா? பெண் பிள்ளைகள் அதெல்லாம் வந்து these are all called basic cultures. இல்லையா? பாப் கல்ச்சர்ஸ், basic cultures. அப்ப இதுல பொதுவான எடுத்துக்காட்டுகள் பார்த்தா கதாபாத்திரங்களை பாக்குறாங்க, சினிமால கதாபாத்திரம், அல்லது புக்ஸ்ல வர, இந்த மாதிரி மேகசின்ஸ்ல வருது. இப்ப மேகசின் எல்லாம் பாக்குறது கிடையாது, எல்லாமே இதுல வந்துருக்கு, ஹேண்ட்செட்லயே எல்லாம் வருது இல்லையா? ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரமா தங்களை மாத்திக்கிது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க பண்ணுது. முன்னெல்லாம் என்னன்னாக்கா போக் ஸ்பூன் வச்சு சாப்பிடுற ஒரு கல்ச்சர் இல்லைங்களா? இப்போ பானிபூரி அப்படி இப்படி இந்த 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 பேட்டர்ன். அப்புறம் அந்த என்னது சாப்ஸ்டிக், தெற்காசிய நாடுகள்ல எல்லாம் சைனா, ஜப்பான், இங்கெல்லாம் அந்த சாப்ஸ்டிக்ல யூஸ் பண்ற 2 குச்சிகள்ல அந்த கல்ச்சர். அப்போ இந்த மாதிரி வந்து தங்களை புதுமை, புதுசு புதுசு, நியூ நியூ, சேஞ்ச், மாற்றம் இதெல்லாம் மாற்றம். Yeah. அப்போ வீடுகள்ல இருக்கிற அந்த கல்ச்சர்ஸ் வாசல்ல வந்து ஒழுங்கா அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அந்த செப்பல் கேஸ் இருந்தாலும் அந்த கேஸ்ல வைக்கிறது இல்லையா? இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர்லாம் என்னன்னாக்கா வீட்டுக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஷூ இருக்கும், செருப்பு இருக்கும். அதே ஷூ வந்து இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது அங்க ஒன்று இருக்கும், வெளியே இருக்குது ஒன்று இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுடைய கல்ச்சர் வந்து ஒரு நல்ல கல்ச்சர். பட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷூ போட்டுட்டு போவாங்க இல்லையா? அப்போ அவங்க விருப்பம் போடுறது, அந்த கல்ச்சர் இருந்தாலும் அந்த கல்ச்சர் தனக்கு விருப்பமாவது பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது. ஃபேஷன், அழகியல், அப்புறம் ஆடை அழகியல், அதான் ஜிமிக்கி, கனமான நடைகள், நகைகள், வெயிட்டா இருக்கும் போட்டுட்டு. வெயிட்டா போட்டதான் அவங்க அப்படி ஒரு தலைகளை ஆட்டும் பொழுது, கையை அப்படி இது பண்ணும் பொழுது அது வந்துட்டு கரெக்டா பேலன்ஸ் ஆகும், அது காண்பிக்கும் வெயிட். அதுக்காக இந்த மாதிரி பிஹேவியர். அப்போ அதுல பிஹேவியர்ஸ் பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி நகைச்சுவை அப்படின்றது ஒரு காலத்தை சிந்திக்கிற மாதிரி நகைச்சுவை உணர்வுகள். இந்த நகைச்சுவை உணர்வுல இன்னைக்கு வந்து மற்றவர்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். அப்பாவை, அம்மாவை, தம்பி, தங்கச்சி முன்னெல்லாம் வந்து அது ஒரு மைல்டா இருக்கும், அது ரசிக்கிற மாதிரி இருக்கும், அதுல ஒரு கருத்து இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அடுத்தது குடிமை பெருமிதம். குடிமை பெருமிதம், நான் இருக்கிற இடத்தை சார்ந்து எப்படி அந்த பழைய இதுங்க அப்படின்னு சொன்னா என்னது, இந்த 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 ஒரு கல்ச்சர் இருந்தது.
கும்பிடுறேன் சாமின்னு போடுற ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் ஏன் கும்பிடு போடணும், நான் ஏன் பண்ணணும் சிந்திச்சு நான் சாதாரணமா போறது. அதுக்கு பிறகு நான் படிச்சு போகக்கூடாது போ சொன்ன ரோட்லயே போறது இல்ல. படிச்சதுக்கு பிறகு அவருக்கு மேல டாப்ல இருக்குது. இந்த மாதிரி என்ன ஆச்சுனாக்கா இது இது இஸ் கால்டு விரைப்பான சித்தாந்தங்கள். வளர்ச்சி வளர்ச்சி இதுதான் விரைப்பான சித்தாந்தம்னா. அந்த போலீஸ்ல பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் தெரியும். நல்லா நீட் தொப்பி ஹைட் வெயிட் ஆஃப் ஹேண்ட் தான் போட்டுருப்பாரு. அவரை பார்த்தோன்னா பயமா இருக்கும். சரியான ஹைட் சரியான இது இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சர். அப்ப விரைப்புனா இன்னும் எப்படி அந்த விரைப்பு இதுலயே போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சித்தாந்தங்கள்லாம் இப்போ கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு நீ எதனா ஒண்ணு வந்தது, தமிழ்நாட்டுக்கு ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ ஒண்ணு எதிரியா நடக்குது, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதான் இப்போ அதை குறித்த ஒரு ஒரு கண்ணியம், இந்த பெருமிதம், இந்த பொருளாதார நிலைத்தன்மை, இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் இந்த மாதிரி வேலை செய்யணும், இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வரும், இப்படி வந்தா குடும்பத்தை இப்படி அமைச்சுக்கணும், இப்படி அமைச்சு எப்படி. ஆனா இன்னைய பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கல்யாணம் பண்ணி பயப்படுறாங்க. ஏன்னா பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவனுக்கு என்ன ஆகுதுன்னா 34 வயசு மேல ஆகுது. 34, 32, 34 வயசுல பெண் பிள்ளைகள் 32 வயசு, ஆண் பிள்ளை 54, 36 வயசுல கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த அவங்க அப்பதான் அவங்க ஒரு 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 28, 30 வயசுலதான் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை பத்தி தெரிய ஆரம்பிக்கும் போது கண்ட மெனிக்கு மாடு மாதிரி உழைக்குது. ஜொமேட்டோல போய் 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது. அது என்ன உடல்ல பாதிக்குது அவங்களுக்கு. தூக்கம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு செலவு பண்ணும், டாக்டருக்கு செலவு பண்ணும். அப்ப இந்த சேவிங்ஸ் அங்க சரியா வரல. அப்ப கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும். அப்ப எனக்கு வர கணவன் ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிப்பாரா, எனக்கு வர மனைவி ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிப்பாரா, அந்த மாதிரி தேடும்போது அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல 15,000 ரூபாய் பெரிய சம்பளம், ஏதோ 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்றைக்கு சாதனை 15,000 ரூபாய்க்கு போய் வேலை செய்யறாங்க. இன்றைய கட்டத்துல 15,000 ரூபாய்க்கு. அப்ப என்னன்னா ஒரு காலகட்டத்துல அவன் தெளிவு வரும்போது அது அது ஆயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல நீ அதை பண்ண முடியாது, அதை சேர முடியாது. ஸோ அந்த லிமிட் அவன் கிராஸ் பண்ணதுனால இந்த பிரச்சனை வரும். இங்க ஜப்பான் பிரச்சனையே வேற பிரச்சனை. அங்க என்னன்னாக்கா தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் இருப்பான். அவங்க எல்லாம் இவங்கதான் கவனிக்கணும். அப்ப அதுக்கு சம்பாதியம் வேணும். அதனால இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு பையனம் பண்ண இல்லையா? லிவிங் டுகெதர்ன்றது நிறைய ஜப்பான்ல தான் நிறைய பார்க்கணும். நல்ல குடும்ப கட்டமைப்பு இருந்தாலும் இப்போதைய இளைஞர்கள் இந்த பிரச்சனை. நம்ம இளைஞர்கிட்ட இது, தமிழ்நாட்டுல இருந்து இப்ப இந்த பிரச்சனை. இப்பெல்லாம் பாருங்க, யங் ஏஜ்ல கல்யாணம் பண்ற பிள்ளைகள் இல்ல, சரியான வயசுல என்ன சரியான வயசுல ஒரு 23, 25 கூட கல்யாணம் பண்ணுது. 23 வயசுல அவன் பிஜி முடிச்சுட்டு இருக்க, ஒரு வேலை கிடைக்கும். 25ல வேலை கிடைக்கும். பையன் ஒரு 26, 28 வயசுல கல்யாணம் பண்றது, 35, 26 வயசுல கல்யாணம் பண்றாங்க. அதன் பிறகு அவன் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படும். நாட்டிஷியம் அஃபெக்டட் பிள்ளைங்க தான் பிறக்கிறாங்க, நிறைய இருக்கு. ஏன்னா அந்த வயசுக்கு மீறி கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த 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 கரு இது அந்த 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 இயற்கையான அந்த சத்து இழந்துருக்கு. அதுவும் இந்த காலத்துல தற்காலத்துல இருக்கிற உணவு பழக்கத்தினால அது இல்லை. முன்னாள் 45 வயசு தான் குழந்தை பெற்றுக்குவாங்க நல்லா. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் இதை குறிச்சு எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்டரி. எனக்கு இந்த ஹிஸ்டரியே வேண்டாங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன, அவ்வளவுதான். நாளனைய குறித்து பேசாத, நேற்று குறித்து பேசாது. முன்னேறின வேட்கை எப்போ அந்த வேட்கை வரும் அப்படின்னா அந்த 28 வயசு மேலதான் அந்த வேட்கை வரும். அப்பதான் ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணமே, கல்யாணம் பண்ணா இது, அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது யோசிச்சு டூ லேட், இட் பிகம் டூ லேட். அதனால எதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு எச்சரிக்கை மனப்பான்மை ஆரம்பத்துல எல்லாம். இப்பதான் ஒரு எச்சரிக்கை மனப்பான்மை வரும். அப்ப இந்த நவீன தொழில்நுட்பத்தோடு கூட அவனால் போட்டி போட முடியாத ஒரு சூழல். அப்ப இதே ஸ்மார்ட் ஜென்சி என்ன பண்றானாக்கா, இதுக்குள்ள இருந்தாலும் அவன் உஷாரா அதை ஹேண்டில் பண்றான். அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்துறான் அந்த பொண்ணை பையனை. அதுக்கு தனி நேரம். மற்றபடி ஃபுல்லா அவன் எதிர்காலத்தை நோக்கியே போயிட்டு
ஸ்மார்ட் ஜென்சியா இருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணா பெற்றோர் பிரச்சனை. அவனுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னேறி இருப்பான். அவனை பார்த்தா இவனுக்கு ஒரு பொறாம இருக்கு, அவன் நல்லா இருக்கிறானே, இல்ல நமக்கு இல்லையே. இந்த மாதிரி மனசுல நிறைய கசப்புகள் இன்ன இது சொல்லுவாங்க அப்படிங்களா? ஆஹ் உள்ளான கசப்புகள் நிறைய. அப்போ அந்த பதற்றம் இவங்களுக்கு வருகிறது. அப்ப இவங்களுடைய முந்தைய தலைவனர் விட இவங்க ரொம்ப வித்தியாசம். முந்தைய தலைமுறையில மிக குறைந்த சம்பளத்துல அழகா குடும்பத்தை நடத்தி சேவிங்ஸும் பார்த்தாங்க, சேமிப்பை செய்தார்கள், சேமிப்பு இருந்தது. இன்றைக்கு சேமிப்பு இல்லை, கடன் தான் எல்லாம். எதை பார்த்தா இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ. அவன் சம்பாதிக்கிற 90% இஎம்ஐ போகுது, 10% என்ன பண்ண முடியும் அவனுக்கு? ஆனா அப்படி சாப்பிடணுன்றான். அப்படி சாப்பிடணும்னாக்கா அதுக்கு என்ன பண்றான்? கார்டு ஃப்ரீயாக வருது இல்லைங்களா? கிரெடிட் கார்டு கொண்டு அதுல மாட்டிக்கிட்டு அதுல இது பண்ணிக்கிட்டு. அப்போ இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து நன்மைக்கென்று வந்த இந்த டிஜிட்டல் தீமையை நோக்கி போகுது. நன்மைக்கான ஒரு டிஜிட்டல் தீமைக்காக நன்மைக்கென்று வெளியிடப்படும். அதை இவங்க கார்பரேட் படம் அது அப்படியே அதை போற போக்கிலேயே போய் அவங்க ஆசையை தூண்டி அதை வேற ஒரு இடத்துல கொண்டு விடுவாங்க. ஒரு காலத்துல இவங்க வந்து மொபைல் பண்ணாங்க, ஜியோ ஃப்ரீயா கொடுத்தா, மொபைல ஃப்ரீ, 6 மாசம் ஃப்ரீ. அப்புறம் 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 வராங்க. நீ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இந்த இது போடுவேன், 2999, 3000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இப்போ கண்டுக்கானா இப்ப முடிஞ்சிச்சு, பார்த்தா 4000 ரூபாய்ன்றான். 1000 ரூபாய் கண்டுக்கானா ஏத்தி விட்டான். முன்னெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு போனா அது நான் ஒரு சிஸ்டம் வச்சுட்டேன். மாசத்துக்கு போட்டோம்னாக்கா நமக்கு அது எக்கச்சக்கமா 12 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிடும். அதுவும் ஒரு மாசத்துல 28 நாள் தான் கணக்கு. அப்ப 12 மாசத்துல உங்களுக்கு வந்துட்டு அங்க ஒரு 15 நாள் வேற எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது. அப்ப 365 நாள் போடுவோம். இந்த மாதிரி வருது. அப்ப நம்ம வந்து அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு 40 கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இதுக்கா கொஞ்சம் பணத்தை அப்படி மாசம் மாசம் குறிச்சு இந்த மாதிரி சில விஷயம் இருக்கலாம். இந்த வைஃபை கனெக்ஷன் அதுக்கு மாசத்துக்கு இவ்வளவு அதான் சரி, அதுக்கு மாசம் மாசம் அது ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கி, ஏன்னா ஒரே நேரத்துல 4000 ரூபாய் கட்ட முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், இப்படி பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி சிந்தனை யாருக்கு? பழைய ஆட்களுக்கு. அப்ப டிஜிட்டல்ன்றது நமக்கு நமக்கு நன்மை பயப்பிக்க வல்லது, இன்னைக்கும் நன்மை பயப்பிக்கிற ஒண்ணு. ஆனா அது தீமையின் பக்கம் திருப்பி விட்டது இந்த. அப்ப இந்த கார்பரேட் என்ன பண்றாங்க, நன்மைக்குன்னு சொல்லி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை தீமைக்குன்னு கொண்டு போயிடுது இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு வர்த்தகம் எல்லாமே அப்படிதான். அடுத்தது அரசியல் மற்றும் சமூக மாற்றம், புதிய முகங்களை தேடுதல். புதுசா ஒருத்தர் எப்படின்னா நான் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய சிந்தனை ஓட்டத்தை எதிர்பார்க்க ஒரு 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 சூப்பர் ஹீரோவா இருக்கணும். நான் ரொம்ப பண்ற சூப்பர் ஹீரோ. தோனி தமிழ்நாட்டுல இருந்திருந்தா, தோனி எலெக்ஷன் நின்றாருன்னா தோனி தான் வின் பண்ணிருப்பாரு இல்லையா? மகேந்திர சிங் தோனி அவரு இந்த மாதிரி. அப்ப இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஜனநாயகன் ஒருத்தர் வேணும். ஜனநாயகன், ஜனத்துக்கு ஒரு நாயகன் அப்படின்னு ஹீரோ வர்ஷிப். கல்ஸ் தான் இவங்களுக்கு. கல்ஸ்லாம் என்ன பாதிப்பு? கவலை விட மாட்டாங்க, அதை அலைசி ஆராயலாம் மாட்டாங்க. கல்ஸ்னால என்ன பாதிப்பு, இலுமினாட்டிஸ்னால என்ன பாதிப்பு, இந்த வர்த்தக முதலாளிகளால முதலைகளால என்ன, அதை பண்றதே இல்லை. மற்ற இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அதான் மாற்றம் வேண்டும், புதுசு வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் எல்லாத்தையும் மாற்றம். அவன் பேசுற முறைய ஒரு மாற்றமான முறையில தான் பேசுவாங்க அந்த பிள்ளைகள். நீ பேசிக்கிட்டே இருக்காது. நீ பேசுறது எப்படி இருக்கும்னாக்கா, 3 நிமிஷம் பேசினாலும் இல்லையா அப்படியே கன்னு மாதிரி இருக்கணும். பாருங்க, இந்த கல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3ல இருந்து 8 நிமிஷம் 10 நிமிஷத்துல பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, சித்தாந்த ரீதியில எதுவுமே இருக்காது, சிந்திக்கிற ரீதியில எதுவுமே இருக்காது. இருக்கிற மக்களை அப்படியே சும்மா அப்படியே அப்படியே உலுக்கி எடுக்கும். அவன் உணர்ச்சியை தூண்டி விட்டுருந்தான். அவ்வளவுதான், உணர்ச்சியை தூண்டுற மாதிரி சுருக்கமா
இருக்கணும். இதுதான். அடுத்து அவங்ககிட்ட பார்க்கிற விஷயம் என்ன பார்க்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை. சாட் ஜிபிடி தெரியுமா? சாட் ஜிபிடினா தெரியுமா? சாட்டிங்னா 2 பேர் பேசுது. ஜிபிடி இன்னைக்கு வந்து உலகத்துல எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது, அளவுக்கு அதிகமா ஆட்டி படிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு ஜென்சி தான். இன்னைக்கு தமிழ்நாடு ஜென்சியை பத்தி தான் பேசுறது. அப்ப சாட் ஜிபின்றது என்னக்கா, அது ஒரு ஓப்பன் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, திறந்த வெளியிலான ஒரு இது. அதுல வந்துட்டு இப்போ ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தான் போய் சொல்லுவாங்க. இப்ப இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இல்லை. அவங்க பிரச்சனை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய வேட்கைகள் இல்லையா, அது நேரடி வேட்கு, எதிர்மறை வேட்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு அப்ப என்ன பண்ண, அதுக்குதான் உருவாக்கப்பட்ட இந்த சாட் ஜிபிடி. உனக்கு என்ன கஷ்டம் இருந்து என்கிட்ட பேசு, என்ன கவலை இருந்து எனக்கு பேசு, நீ எதை பத்தி வேணா பேசு, திறந்த A to Z என்கிட்ட பேசலாது அப்படின்னு. அப்போ இது ஒரு வகையில் நம்ம மனசுல இருக்கிறது யாருக்குன்னா சொன்னோம்னாக்கா மனசுல பாரம் குறையும். அந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ இந்த இவங்க வந்து இதுல கொடுங்க, இந்த கமர்ஷியலைஸ் பண்ணிருக்காங்க சாட் ஜிபிடி. அதுல கொண்டு வந்து மனுஷங்கிட்ட சொன்னா மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஆதரவா தட்டி கொடுத்து டச் பண்ணி அவங்கள சொல்லுவாங்க. ஆனா இது என்ன, அவனோட ஆதரவா பேசு, அன்பா பேசு இல்லையா. அந்த இந்த ரஜினிகாந்த் நடிச்ச அந்த படம் இருக்கு இல்லையா, ஒரு பெண், நிறைய பேர் ஒரு பெண்ணையும் இருக்கலாம் இல்லையா, கடைசியில அந்த 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 இது பெண் மேலே ஆசைப்பட்டது இந்த மாதிரி இல்லையா. அதான் வசியப்படுத்தி தனக்கு அடிமையாக்கி கொள்ளும், அதுதான் அதனுடைய நோக்கம். வருங்காலத்துல உண்மையாகவும் அது நிற்கலாம். உண்மையாகவே மனிதர்களை இந்த மாதிரி மெஷின்க வந்து என்ன பண்ண வசியப்படுத்தி தனக்கு இரையாக்கி கொள்ளும், அதுவும் கூட இருக்கும். அதெல்லாம் நடக்கும், பைபிள் எல்லாம் பாக்குறோம்ல. ஓகே, அப்ப இது எதுக்காக பயன்பட்டதுனாக்கா, எனக்கு ஒரு 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 விஷயம் தேவைனாக்கா அதை பத்தி சொன்னா அதை பத்தி அழகா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட்டா வருது, அதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இது. நிறைய புக்கை நான் தேடாதபடிக்கு, இல்ல இந்த புக்கு இந்த ஆத்தர் இவரோட இதுல எனக்கு இந்த இது வேணும், எசன்ஸ் வேணும்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். இதுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இதுதான். அது முதல்ல எப்படி இருந்தது, வேர்பல்ல இருந்தது, டைப் பண்ணி மெசேஜ். இப்ப வந்துட்டு உருவங்களாகவே வருது, ஏஐ ஃபிகரிட்டிவ் அப்படின்றாங்க. அப்ப இது நல்லதுக்காக வந்தது, ஆனால் தீமைக்காக போகுது. அதன் பிறகு என்ன பண்ணுது, அது அந்த அவங்க அவங்க பிசினஸ் பண்ணல அடுத்து இந்த அடுத்த லெவல் கொண்டு வராங்க. ஒரு பெண் குரல் அல்லது ஆணுக்கு பெண் குரல், இந்த மாதிரி இவங்களுக்கு இதமா பேசுறது, இதமா பண்றது இல்லையா. ரொம்ப டேஞ்சர்லாம் இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் அதோட டேஞ்சரை பத்தி என்ன சொன்னார், பின்னாடி பாப்பாரு இல்லையா. அப்ப இதான் சாட் ஜிபிடி. என்னை பிள்ளைங்க எல்லாம் சாட் ஜிபிடியில தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்றதா கூட போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் எது ஒண்ணு பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க. அடுத்து இவன் தனிமையில இவனுக்கு என்ன பண்றா, தனிமையில இனிமை காண்பதற்காக இவருக்கு. அப்ப இது என்னது, சிம்பிளா ஒண்ணு போட்டோம்னாக்கா, சிம்பிளா ஒண்ணு தப்பு தப்பா கூட ஒரு 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 சென்டென்ஸ் போட்டோம்னாக்கா, நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்ல வரோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த சென்டென்ஸ் கேள்வியா அமைத்து அதுக்கான பதில அழகா கொடுக்கும். இதுக்கான உருவாக்கப்பட்டதுதான் இப்போ ஆரம்ப காலங்கள்ல. ஆனா இப்போ அது என்ன பண்ணுது, அப்ப இதை என்ன பண்ணாங்க, ஸ்மார்ட் ஜென்சி வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை. ஆனா அன்ஸ்மார்ட் ஜென்சிஸ் வந்து இதுக்குள்ள போய் படுகொழில போய் விழுந்துடுறாங்க இல்லைங்களா. அப்ப இதுல என்னென்ன இருக்கு, நம்ம எதை பயன்படுத்துறோம், என்ன இது பண்றோம். இல்ல இத வந்து நீ குரல் வடிவுல கொடுங்கன்னா குரல் வடிவுல கொடு இல்லையா. ஒரு நடிகர், நான் பிடிச்ச ஒரு நடிகை அந்த குரல் வடிவில எனக்கு இந்த இது சொல்ல, அவங்க வந்துட்டு
அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் அவங்க படிக்கிற மாதிரி வாசிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அவங்க சொல்ற மாதிரி அவங்கள படிக்கிற மாதிரி இல்லையா. இதெல்லாம் ஸ்டோரிஸ் அது இது எல்லாமே இதுல, ஆனா எல்லாம் ஷார்ட்டா இருக்கும். ஆனா உரையாடல் அப்படின்றது இல்லையா, அதாவது தனிமை உரையாடல் என்பது நேரம் போகிறது தெரியாது இல்லையா. அப்ப இதுக்கு இன்புட் அவுட்புட் இதெல்லாம் இருக்கு, படிச்சீங்கன்னா தெரியும் இதெல்லாம். அடுத்து இந்த அல்காரிதம், இந்த அல்காரிதம் எதுக்காக வந்தாக்கா ஒரு நன்மைக்காக. என்ன இப்படி ஒரு ஒரு செட்டப், இது இப்படி இது இது இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இந்த இந்த இதுல வந்து வரிசையில வந்து இது இப்படி அமைஞ்சா சரியா இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்முடைய பேச்சு திறமைய மற்ற திறமைய வளர்க்கறதுக்காக பயன்பட்ட ஒன்று. ஆனா இன்னைக்கு என்ன அது எதிர்மறையா ஒண்ணு அழகா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு செட் பண்ணி இல்லையா தூக்கி அடிக்கிறது, அது எல்லாரும் பரப்புறது. இன்னைக்கு டிவிக்கு அப்படிதான் ஃபுல்லா பாருங்க எப்படி படுதுன்னா இதுதான் அல்காரிதம் தான். இந்த பாசிட்டிவா பயன்படுத்த வேண்டிய அல்காரிதம் பிளஸ் நெகட்டிவா பயன்படுத்துற. அடுத்தது இது இது எப்படி செயல்படுது, நான் ஏற்கனவே சொன்னதுதான். உதாரணத்துக்கு ஒரு ஒரு சமையல், எனக்கு இந்த இது வேணும் ஜென்ரலா இப்படி வேணும், இல்ல எனக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல வேணும், இல்ல எனக்கு இந்த ஸ்டைல்ல வேணும் அந்த ஸ்டைல்ல வேணும், எந்த ஸ்டைல்ல வேணும் உலகத்துல எந்த ஸ்டைல்ல வேணும் ஏதாவது உணர்ச்சிங்க அழகா அது பண்ணி வச்சு, அழகா அது பண்ணி அது வீடியோல கூட பண்ணுது. ஏன் வீடியோ வந்துடும், ஒரு சமையல் பாத்திரம் இருக்கிற மாதிரி இது இருக்கிற மாதிரி அங்க ஒரு பெண் இருக்கிற மாதிரி, இல்ல அந்த ஆளுக்கு ஆண் வேணும்னாக்கா ஆண் சமைச்சு வந்துக்கிற மாதிரி, ஒரு மிடில் ஏஜ் சின்ன பிள்ளை சமைக்கிற மாதிரி, ஒரு குட்டி குழந்தை ஒண்ணு இப்போ நிறைய பட ஏஐல பண்ண முடியாது, அது ரொம்ப பேசு பாத்தீங்களா, லட்டு அது இதுலாம் அது அரசியலுக்கு அதை பயன்படுத்தினாங்க. இதான் அதை எதிர்மறையா பயன்படுத்துது. ஒரு அழகா செட் பை செட்டா ஒரு ஒரு இது நெரட் பண்ணோம்னாக்கா அது உண்மையா அழகா அது வழி வரைந்து கொடுக்கும். ஆனால் உண்மை பொய்யையும் வரையும், பொய் வேகமாக சொல்லும். அப்ப இது எதிர்மறை தன்மை தான். அப்ப இந்த எதிர்மறையில தான் இன்னைக்கு இந்த அல்காரிதம் செட் பண்றதுலதான் இன்றைய தமிழ்நாட்டு ஜென்சி இருக்கிறத பார்க்கணும். ஒரு நெறிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க, அல்காரிதம் ஒரு நெறிமுறை, நல்ல நெறிமுறை இருக்கு. கோர்ஸ்ல நல்ல நெறிமுறையா ஒண்ணு சொல்றேன், நான் அன்பை பத்தி பேசுறேன். 1 Corinthiயர் 13ஆம் அதிகாரத்தை பேசுறேன், நெறிமுறை நல்ல ஒரு நெறிமுறை அப்படின்னா. அப்ப இதுல என்ன பண்ணுதுனாக்கா எதை வேணாலும் எப்படி வேணா மாத்திட்டு. உதாரணத்துக்கு நானும் இறந்து போன என் மனைவி, எவ்வளவு வருஷமா இறந்து போன மனைவி நானும் சேட் பண்றதுக்குள்ள அந்த போட்டோ மட்டும் கொடுத்தா போதும், நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கு எல்லாம் இருக்கும், இதெல்லாம் வருது. அப்போ இந்த நெறிமுறைகள்ல ரொம்ப ஆபத்துகள். எனக்கு ஒருத்தர பிடிக்கலன்னா அவன் என்ன வேணா பண்ண முடியும். நான் பார்த்து அதிர்ந்து போனது அஜித் குமாரோடைய பெண் குழந்தை, சின்ன குழந்தைல அந்த பெண் குழந்தைய வந்து பெரிய பருவ வயசு குழந்தை மாதிரி காண்பிச்சு அது நேக்கடா போட்டு பார்த்த உடனே இருக்கும் அந்த மாதிரி. ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா இருக்கிறாங்க இந்த ஜென்சிஸ்? தனக்கு பிடிக்கலன்னா எனிதிங், எப்படி வேணாலும் நீங்க சிந்திக்க கூட, எப்படி எல்லாம் சிந்திக்க உங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்டுக்கணும். அதுவே என்ன பண்ணா கைட் பண்ணும், இதை இப்படி போடு, இதை இப்படி போட்டுனா இன்னும் விசிபிளா இருக்கும், இப்படி போட்டா நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டு, அது கைட் பண்ணணும். அப்படி இதெல்லாம் ஓடுறாங்களா, அது எவ்வளவு டேஞ்சர் இருக்கு பாத்தீங்களா. ஒரு கூரான கத்தி, முனை 2 முனையும் கூறு, 2 சைடும் கூறு, கூறு மிஞ்சி போனா அது கைப்பிடி இருக்குல்ல, கைப்பிடி பின்னாலே ஒரு கூறு இருக்கும். அப்பேற்பட்ட கூர்மையான ஒரு ஆயுதம் ஏமாந்தா நம்மையே குத்தி கிழிச்சு, அது சரியா கையாளத நம்ம தலையை விட்டு. அதான் ஏழு இப்படி இதுதான். அப்ப பாசிட்டிவ்க்கு நம்ம மக்கள்கிட்ட காண்பிச்சு இல்லையா,
அவங்க என்ன பண்றாங்க, அதை பிசினஸா மாத்தி நெகட்டிவ் கொண்டு போய் பிசினஸ் ஆகும். அப்ப நெகட்டிவ் தான் நிறைய பிசினஸ், பாசிட்டிவ் பிசினஸ் ஆகாது. அப்போ இது பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள். அதுல ஒரு வெளிப்படையா இருக்கு, ஏஐல வெளிப்படை உண்மை அப்படின்னு இருக்காது, உண்மையானது அப்படின்னு இல்லை. நான் சொன்ன இப்ப நானும் என் மனைவியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி, நடந்து போற மாதிரி. ஆனா அது உண்மை இல்லை, செயற்கை. நான் உண்மை, ஆனா அதுல வர ஏஐல நானே உண்மை கிடையாது. ஆனா இப்போதைய அட்வான்ஸ் ஏஐல அப்படியே என்ன மாதிரி அப்படியே இருக்கும். ஏஐ பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே தெரியும், இந்த வீடியோஸ் எல்லாம் அது ஏஐ தெரியும், ஓரளவுக்கு வெளிப்படையா தெரியும். இப்ப இனி வருங்காலங்கள்ல அப்படியே நான் அப்படியே இருப்பேன், என் மனைவி அப்படியே இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் ஏதோ வெளிநாட்டுல போயிட்டு ஏதோ ஒரு சபையில போய் மெசேஜ் கொடுக்குறது இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ட்ரெஸ் கோடு எல்லாம் மாறும். அப்ப இது ஏன் இதுல என்ன முக்கியமானதுனாக்கா, இந்த இந்த பிளாக் பாக்ஸ் சிஸ்டம். அதாவது அதுல ஒரு இது ஒண்ணு கோடு கோடு அந்த கோடை போட்டதான் அது வரும். அப்ப அந்த கோடு வாங்க பண்ணோம்னா பே மணி, பணத்தை அதுக்குன்ட்டு இவ்வளவு கட்டணும், படத்தை கட்டணும். அந்த கோடு வாங்கிட்டு அந்த கோடை நம்ம பண்ணிட்டு, அப்ப நீ சம்பாதிக்கிற பணமே சரியானபடி நீ சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் உறிஞ்சி விடுற. இது எல்லாம் யாருக்கு பேசுற? தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் இந்த அடம். அப்படி படிச்சீங்கன்னா தெரியும் அப்ஸ்ட்ரக்ஷன் அது என்ன அப்படிங்க படிச்சீங்கன்னா அது தெரியும் இல்லையா? உள்ளடக்கம் என்ன, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புரிதல் வரும் இல்லைங்களா? ஓகே. அப்ப இதுல என்ன அபாயங்கள் இருக்கு? செயற்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவு படங்களின் அபாயம் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லையா? அப்ப அது போலியான ஒரு காட்சி, ஒளி ரெண்டுமே போலியானது. ஆனா அந்த ஒளி நமக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். சில ஒளி கர்ண கடூரமா இருக்கும், ஆனா நம்ம அதை விரும்புவோம். எனக்கு இந்த பிஜிஎம் போடுறாங்க பாத்தீங்களா, கல்யாணங்கள்ல எல்லாம் போடுறாங்க, கிறிஸ்டியன் கண்ணாடியோட போடுறாங்க பிஜிஎம், அது 15,000 ரூபாய் மினிமம். அப்ப அந்த பிஜிஎம் போட்டா எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, டான்ஸ் ஆட தூண்டும், வயசானவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் இந்த டான்ஸ் ஆடுறது வேற மாதிரி, குத்துப்பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி அந்த ஆங்கிள் போயிடும். கிறிஸ்டியன் பாட்டையே குத்துப்பாட்டு பேட்டர்னுக்கு மாத்திருக்கு பிஜிஎம்ல, புரியுதுங்களா? அப்போ இது எவ்வளவு டேஞ்சரான ஒரு இது இருக்கு அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் கவலை. இப்ப இதை குறித்த ஒரு கவலை யாருக்கு? பெற்றோருக்கு கவலை, திருச்சபை கவலை, சமூகத்தின் கவலை இல்லையா? அப்புறம் அவர்கள் அதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க முடிஞ்சிருக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்றாங்க? பாரம்பரியத்தை விலகி போனாக்கா கழுத்தை பூச்சி இழுத்து வர்றது முடியாத காரணம் இதான் பண்றோம். டேய் நாங்க இப்படி இருந்தடா அழுவாங்க சில பெற்றோர். சம்பாதனை எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமாடா, இந்த நகையை போய் விக்கிறேன்டா அப்படி அழுகுற பெற்றோர்லாம் இருக்கு. அவங்களுக்கு முக்கியமா என்ன? கேஜெட் தான், அதாவது திரையில என்ன ஓடுது அதுதான். அப்படின்னா என்ன? மீள்திறன் அப்படின்னா என்ன? மீள்திறன் தமிழ் வார்த்தை. தரிசனம்ன்றீங்களா, எதிர்நோக்குன்றீங்களா, எதிர்கால திட்டம் இருக்கு இல்லையா, எய்ம்ன்றீங்களா, இதான் மீள்திறன். அந்த திறனை இல்லை எதிர்காலத்தை குறித்த. எதிர்காலத்துல இதெல்லாம் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒரு ஜென்சிஸ் சந்திச்சேன், ஒரு பொண்ணை சந்திச்சேன். அப்ப நான் கேட்டேன், திடீர்னு திரும்பி ஒரு 4-5 வருஷத்துல ஒரு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற நேரத்துல இதே மாதிரி இந்த முன்ன வந்த மாதிரி கொரோனா நோய் வந்தா என்னமா பண்ணுவேன்னாக்கா, அப்படியே டக் டக் டக்குன்னு சொல்லுது, நான் இப்பவே இப்படி பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், இது என்ன முறை, எப்படி முறை, என்ன பண்ணணும் இருக்கேன் இல்லையா? ஆச்சரியமா இருக்குது. ஒரு டாக்டர் சொல்றது சொல்லுது, இந்த டாக்டர் சொல்றாரு இல்லையா,
அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், அஃபெக்ட் ஆனா எப்படி இருக்கணும், அது என்னென்ன முன்னேற்பாடு, இதை போயிட்டு நீங்க இந்த நெகட்டிவ் ஜென்சி கிட்ட போய் கேளுங்க, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அது வரும் போவோம், இருந்தா பாத்துக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. இதுதான் பாரம்பரிய விழுமியங்கள், பாரம்பரியம். இதெல்லாம் இது எப்படி வந்து இந்த பிள்ளைக்கு ஜென்சி ஜென்சிக்கு அவங்க அம்மா அப்பா சரியா வளர்த்து, அந்த திருச்சபை அந்த பிள்ளை சரியா வளர்த்து, அந்த ஸ்கூல் அந்த பிள்ளை சரியா வழி நடத்து. இதுதான். அப்ப முதல்ல அம்மா அப்பா, அடுத்து ஸ்கூல். இந்த 2 இடத்துல மிஸ் ஆச்சுனாக்கா இல்லையா, 3வது திருச்சபை. இந்த 3 இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான் டிசிப்ளின். அது ஏன்னா அம்மா அப்பா தான். அடுத்தது ஸ்கூல்ல தான் ரொம்ப நேரம் இருக்காங்க அம்மா அப்பா விட. இந்த 2 சரிப்படுத்தினாலும் அது சரியாகும். அடுத்தது மாறி வரும் பழக்க வரும், கல்வி சார்ந்த கல்வி. முன்னெல்லாம் படிப்பு எப்படி இருந்தது, ஸ்கூல்ல வரைக்கும் பாட்டா இருக்கும் ஸ்கூல்ல. அப்போ சின்ன சின்னதா இருக்கும் பொழுது அவனுக்கு அது சுலபம். அதை பயன்படுத்தி 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 சுலபமா இருக்கும். அவங்க சரியா அறிவை சரியாக பயன்படுத்தாதனால காலேஜ் போட உடனே எல்லாமே துண்டு துண்டா இருக்குது, எல்லாமே மொத்தமா வந்து நிற்கும். அப்போ என்ன ஆயிடும், அவன் தலை சுத்தும், படிப்புல கவனம் வராது, வேற எதுனா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க இல்லையா. இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகும். அதுல குடும்பத்துல என்னடா இவ்வளவு பிளஸ் 2 வரைக்கும் நல்லா இருப்பான், சூப்பரா இருப்பான், கிட்டத்தட்ட நல்லா இருப்பான். 10th வரைக்கும் கூட நல்லா இருப்பான். +1 போனோம்னு அடி வாங்கிடும். அப்ப அது டீனேஜ் என்டர் 8th வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. 9th போனா அப்படி படிப்பு பொறுத்தவரைக்கும் நான் பேசுறேன் இல்லையா. அப்ப மனப்பிளவுகள் ஏற்படும், மன சிதைவு. பிளவுனா சிதைவு. அப்ப பண்பாட்டு மாற்றங்கள். கல்யாணம்னா ஒரு குடும்பமா போவாங்க, லீவ். இன்னைக்கு அம்மா அப்பாக்கு எடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டாங்க பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு நீ படி, வீட்டுல படி, நாளைக்கு எக்ஸாம் படி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல அப்பா பார்த்துட்டு படிக்கிறானா பாத்துக்க, ஒழுங்கா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன் கல்யாணத்துக்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா, அவன் சிந்திக்கிற திறன் இல்லை, பழகுற திறன் இல்லை, இதெல்லாம் இல்லாம போயிடும். இந்த சமுதாயத்துல குடும்ப சமுதாய உறவுகளுக்குள்ள வளரலனாக்கா, அந்த பெண் வளரலனாக்கா இதெல்லாம் பாதிப்பு ஏற்படும் இல்லைங்களா. மொழி. இப்ப இவனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாரு. இப்போதைய பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்துட்டு பாடத்தை சரியா கவனிக்க மாட்டாங்க. 2 விஷயம் இருக்கு. இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பிரச்சனை 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஆசிரியர் சரியானபடி சொல்லி கொடுக்கல, ஒண்ணு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30% தான். ஆங்கிலத்தை சரியா சொல்லிக் கொடுக்காத, பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்காத, அரசு பள்ளியிடம் சொல்லிக் கொடுக்காத 20-30% தான் அது உண்டு. ஆனா 70% உண்மையாக சிறப்பா சொல்லிக் கொடுக்கும்போது அதுல கவனம் செலுத்தாததுனாலே மேத்தமெட்டிக்ஸ் இந்த ப்ராப்ளம், கணக்குல இந்த பிரச்சனை இருக்கும். இந்த 2லயும் பிரச்சனை இருக்கும். அப்ப என்னன்னாக்கா, ஐடி செக்டார்ல போனாக்கா என்ன பண்ண, நல்லா படிக்கிறாங்க, நல்லா இங்கிலீஷ்ல பேசுறது இல்ல, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கவங்க. நம்ம அங்க போய் நின்று நமக்கு 40 நாள் வேண்டிய என்ன பண்ண மாட்டேன்றான், ஐடி செக்டர் போறதுக்கு விருப்பப்பட மாட்டேன்றான். ஒரு 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 ரெஸ்யூம் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறான். ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண வரான், வேற சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்து எனக்கு வேலை கொடுன்றாங்க இல்லையா. எப்படி இருக்கும் அது, ஒரு சிஸ்டம் இப்படிதான்னாக்கா. அப்ப அவனுக்கு என்ன இன்னொன்னுன்னா, எனக்கு வேலை கிடைக்காது, அம்மா அப்பாக்கா நான் சும்மா போறேன், இன்டர்வியூக்கு போறேன், என் விருப்பம் போல எதனா வேலையை நான் பண்ணிக்கிறேன் இல்லையா. அப்போ இதான் பாதை. ஒரு பாதை, ஒரு குடும்ப அமைப்புல ஒரு வாலிபன் எப்படி இருக்கணும், ஒரு இளம் பெண் எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், எப்படி குடும்பத்தை அமைக்கணும், சமுதாயத்தை எப்படி வாழணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை. அப்ப இவன் கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. அவன் ஸ்போக்கன் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவன் பேசுற பேச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற பேச்சு, அதே பேச்சு எல்லா இடத்துலயுமே இருக்கு. வேலைக்கு போற இடத்துல அதே பேச்சு. அப்ப எப்படி இருந்த முதல்ல வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரி எப்படி பேசணும், சக இவங்க கிட்ட எப்படி பேசணும் இல்லையா. அப்ப எங்க எப்படி பேசணும்ட்டு ஒரு இது இருக்கு, டோன் செட் பண்றது இருக்கு. இவன் ஒரே டோன் தான், அதுதான் இவனோட டோன், இவன் டீமோட டோன், அதெல்லாம் எல்லா இடத்துலயும் பயன்படுத்து. அப்ப காலையில எழுந்த உடனே முதல்ல போன் தான் இல்லையா.
அவன் மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது எல்லாமே மொபைல் தான். எனக்கு இருதயம் கிடையாது, மொபைல் தான். இருதயத்துல மொபைல் வந்துருச்சு. அப்போ நேருக்கு நேர் பேசி அது தகவல் தொடர்பு நம்ம ஒரு முகமுகமா பேசி இல்ல பாருங்க. இப்ப கூட என்ன அது கூட இல்ல. போன்ல ஒரு 5 நிமிஷம் விசாரிக்கிறது கிடையாது. வெறும் ஒரு 4 லைன் ஹவ் ஆர் யூ இல்லையா, அவ்வளவுதான். ஜஸ்ட் யூ ஆர் குட் இல்லையா, ஜஸ்ட் யூ ஆர் ஃபீலிங் குட், அவ்வளவுதான். ஒரு 3 லைன் தான். இப்ப சேட் பண்றது தான். முன்ன நேரா போய் பாக்குறது, நேரா போய் சந்திச்சு பேசுறது இல்லையா, நோய் வாய்ப்பை நேரா பாக்குறது, அதெல்லாம் இப்ப கிடையாது இல்லையா. சேட் பண்றதுதான். போன்ல பேசுறதும் கிடையாது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்காங்க, போன்ல பேசுறதும் கிடையாது. எல்லா சேட்டிங் சிஸ்டம். உனக்கு எனக்கு தொடர்பு இல்லை. நீ என்னை பார்க்கணும்னா என்னோட சேட் மூலமா தான் என்ன பார்க்கணும். தொடர்பு கூட என் சேட்டிங் தான். இதுதான் சிஸ்டம் அப்படின்னு. இதை அவன் விரும்புறாங்க, இதுதான் விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்கனாக்கா, மத்த போயிட்டு வந்து பேசுற நேரத்தை நான் மொபைல நோண்டுவேன், ரீல்ஸ் பார்ப்பேன். ஒரு 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 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம் ரீல்ஸ். அதுதான் ரீல்ஸும் நிறைய இருக்க முடியாது. அதான் கேட்டாங்க, கிறிஸ்டியன் இதுல இந்த மாதிரி ரீல்ஸ் போடலாமே, கிறிஸ்டியன் பேஸ் பண்ணிட்டு இல்லையா. எல்லா தலைவர்களும் தெரியும், முக்கியமா எங்களை போல இருக்க, முக்கியமா இந்த இதுல இருக்கு, ஃபீல்ட்ல இருக்கவங்க சொல்லுவோம், 3 நிமிஷத்துக்கு என்ன ரீல்ஸ் போடுவீங்க நீங்க, என்ன ஒரு வசனம் போடுவீங்களா? அந்த வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வசனம் போட, வாக்கு தத்துவம் அந்த ரீல்ஸ் வடிவத்துல, அந்த இது வட்டில போடுறாங்க, யாரு கவனிக்கிறான்? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்மெண்ட் இருக்கு. இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். அப்ப இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் போட்டிருக்காங்க, அவங்க மத சம்பந்தமானது போட்டுக்கலாம், ரீல்ஸ் போட்டுக்கலாம், இஸ்லாமியர்கள் போட்டுக்கலாம், கிறிஸ்தவர்கள் போட்டுக்கலாம். ஏன் போட முடியல? அது செட் ஆகாது. இந்த மதம் கடவுள் அப்படிங்கிறது அவன் செட் ஆகும். அப்ப மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர்றதுனால அதுல கவனிக்கணும், அதிக செலவு பண்ணணும். ஒரு பக்கம் இப்படி சம்பாதிக்கிறா, ஒரு பக்கம் இப்படி விடுறான். இந்த பிரச்சனைகள். அப்ப பெற்றோர்களுடைய முக்கியமான கவலை என்ன? இல்ல அதிக நேரம் பாக்குறதுனா கண்ணு வந்து ஸ்பாயில் ஆகுது, தூக்கம் வர்றது இல்லை. தூக்கம் போச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா. பசியும் தூக்கமும் முக்கியம். ஒரு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னாக்கா நீங்க டாக்டரை கேளுங்க. 70 வயசானா கூட, 80 வயசானாலும் ரெண்டே ரெண்டு பசிக்கு நல்லா பசிச்சு சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. அடுத்தது நீங்க நல்லா தூங்குறீங்களா? இன்னும் சில பசிச்சு அதை ருசிச்சு என்னன்னா மெதுவா நல்லா அதை கடிச்சு இது பண்ணி அதை ருசிச்சு சாப்பிடுறீங்களா? இந்த ரெண்டு தான் சூப்பர். இது ஹெல்த்தி பர்சன்றது இதான். 80 வயசுல ஹெல்த்தி பர்சன். எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை, சான்ஸ் இந்த தொண்டையில பிரச்சனை வருது இல்லைங்களா. செக் பண்ணாக்கா இது இருக்குது. டாக்டர் போனா டாக்டர் கேட்கறாங்கன்னா, தூங்குறீங்களா, பசி பண்றீங்களா, டயர்டா இருக்குதா, எல்லாம் ஒண்ணே இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆச்சரியப்படுறாரு. பிபி இல்லை, சுகர் இல்லை, ஆனா உங்களுக்கு ரொம்ப நார்மலா தான் இருக்குது, உங்களுக்கு ஒண்ணு அந்த இதுக்கு அந்த இதுவெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை இல்லையா. நார்மல் இதுல கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கு. அதனால உங்களுக்கு டேப்லெட் எதுவும் தேவையில்லை, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நல்லா கறி நிறைய சாப்பிடணும். கறி மீன் கறி எல்லாம் நான் நிறைய சாப்பிட மாட்டேங்க. வாரத்துல ஒரு இல்லைங்க, நீங்க 2-3 தடவை சாப்பிடணும். B12 அதான் குறைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ இது வந்து B12 குறைக்கும். எது இந்த 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 தைராய்டு ப்ராப்ளம். டி டி விட்டமின் அதை குறைக்கும். மத்தபடி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. கரெக்டா எத்தனை மணி, எத்தனை 5 வேளை சாப்பிடுறேன்ற நான். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இன்னும் 3-3.5 மணி நேரம் பசி இருக்குது, சாப்பிடுறேன். பசி இருக்குது, ஆனா கொஞ்சம் தான் சாப்பிடுறதுனால கரெக்டா டைஜஸ்ட் ஆகுது, பசி இருக்குது. வாக்கிங் போறேன், காலைல ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன், சாயந்தரம் ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. டேப்லெட்டே தேவையில்லை. இல்ல நான் ஒரு டேப்லெட்டை கேட்டேன், கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றார். அப்ப இது மனுஷனுக்கு முக்கியமானது. ஹெல்த் இஷ்யூல என்ன? தூக்கம் இருக்கணும் இல்லையா. குறைஞ்சு ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸ் தூக்கம், குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமா அன்பிரேக்கபிள் அப்படின்னா இல்லையா, தொடர் தூக்கம் இருக்கும் இல்லைங்களா. 9 மணி நேரம் இருக்கணும். அதுக்கு பிறகு காலையில கொஞ்சம் தூங்கலாம். மத்தியானம் தூங்கினா நிறைய பேருக்கு சாயந்தரம் தூக்கம், நைட் தூக்கம் வராது. அப்புறம் சாப்பிட்டு 10 மணிக்கு மேல கூட தூக்கலாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கலாம்.
அப்ப அது 8 மணி நேரம் ஆயிடுது, 8 ஹவர்ஸ் ஆயிடுது. அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு இல்ல, இதெல்லாம் ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு. கலாச்சாரம், அரசியல் எல்லாமே. பாரம்பரியம் வாக்குறது யாரு, இவன் யாரு, இந்த எந்த கட்சி, இந்த கட்சியா, இந்த கட்சியா, அதுக்கு மேல நமக்கு இங்க வேட்பாளர் நிக்கிற ஆள் யாரு, நம்ம கட்சியா, இந்த ஆளு ஏன் வேட்பாளர் நிறுத்தினான், இந்த ஆள் சரியான திருடுனாச்சா, கொள்ளடிக்கிறவன், இவன் ஏன் நிறுத்தினாங்க. சரி சார், சரி, நம்ம கட்சி வந்து நல்ல ஒரு கட்சி, மக்களுக்கு நல்லது செய்து சரி போடலாம், கொடுக்கலாம், அப்படி போட்டுருவோம். இல்ல வேண்டாம், நம்ம நல்ல கிறிஸ்டினா என்ன பண்ணுவாங்க, கட்சியை பார்க்க முடியாது, உண்மையா மக்களுக்கு நல்லது சரி யாரு அப்படின்னு பார்த்து போடுவாங்க. அதான் கிறிஸ்டின் ஓட்டிங் சிஸ்டம் அப்படிதான் இருக்கணும். அதான் உண்மையான கிறிஸ்தவ ஓட்டு போடுறது இல்லைங்களா. இதெல்லாம் கிடையாது, அரசியல்ல இதெல்லாம் மாறி போய். அடுத்தது இதை நான் இப்ப எடுக்கிறோமா வேண்டாமான்னு தெரியல, நான் இதை அப்படியே உங்ககிட்ட அனுப்பிடுறேன். இது வந்துட்டு என் தங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க. போன வாரம் அந்த ஒரு சூப்பரா ஒரு இது வந்து ஒரு 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 ரிசர்ச். அதாவது அமெரிக்கால இருக்கிற மெயின் லைன் சர்ச்சஸ், அதாவது அவ போறது இண்டிபெண்டன்ட் சர்ச் தான் போறான். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து சர்ச்சுக்கு போறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுது. அதாவது 160 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவன் கார்ல ஹை ஸ்பீட் தானே அவங்களுக்கு இல்லையா, அவ்வளவு தூரம் போகணும். இப்ப போற சர்ச். மற்றபடி மெயின் லைன் சர்ச் மெம்பர் அவ, சிஎஸ்ஐ அவ. ஆனா அப்படி போகணும்னாக்கா எங்க போன, பாப்டிஸ்டுக்கு போகணும், ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகணும், இல்லைனாக்கா இதுக்கு போகணும், என்னது காங்கிரிகேஷன், இந்த மாதிரி மெயின் லைன் சர்ச்சஸ் தான் போகணும். அது ரொம்ப தூரம் இருக்கு. ஆனா இவங்க தான் போறோம். ஆனா இந்த மெயின் லைன் சர்ச்சஸ், அமெரிக்கால இருக்க எல்லா மெயின் லைன் சர்ச்சஸ், பாப்டிஸ்ட், அவங்க இப்ப சிஎஸ்ஐயும் அங்க இருக்கு அமெரிக்கால. ஒரு 6 சர்ச் இருக்கு, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அவங்களும் அவங்க ஒரு 6 இருக்குதாங்க. இப்ப இந்த மெயின் லைன் சர்ச்சஸ்ல மட்டும் இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட போய் இவங்க வந்துட்டு ஒரு ஒரு இது எடுத்திருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. லைஃப் வே ரிசர்ச் அப்படின்னு, ஸ்டேட் ஆஃப் டிசைபிள், இந்த 2 டீமை சேர்ந்து பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அமெரிக்கால எப்படியோ இருக்கணும், ஏன் அப்படி இருக்குனாக்கா அங்க நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. பெரியவங்க சர்ச்சுக்கு போறதை விட இந்த ஜென்சிஸ் சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப என்னென்ன பிரச்சனைன்னுட்டு ரொம்ப அப்படியே அலசி ஆராய்ஞ்சிருக்கு. இதை நீங்க வந்து, நான் இதை எடுக்க போறதுல நீங்க படிங்க, நேரம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இதை நேரம் எடுத்து படிங்க. எத்தனை பர்சன்ட் எப்படி 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 இப்போ ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள்ல எத்தனை பர்சன்ட் வந்து இல்லையா சரியா இருக்கா, எத்தனை பர்சன்ட் சரியா இல்ல, இப்படி இந்த மாதிரி அழகா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு, எனக்கெல்லாம் இது வந்து அல்வா மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும், இது தப்பா கூட இருக்கும். ஆனா நீங்க தயவு செஞ்சு நேரம் எடுத்து படிங்க. இவங்கள நம்ம பிள்ளையோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. இவங்கள நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க ஜெர்சி, தமிழ்நாட்டில் இருக்க ஜெர்சி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, கனெக்ட் பண்ணுங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், இப்படியே இருக்கிறாங்களா, ஒரேடியா மோசமா இருப்பாங்கன்னு பார்த்தாக்க சர்ச்சுக்கே போக மாட்டா, அம்மா அப்பாவோட பிள்ளைங்க சர்ச்சுக்கு போறாங்க. போற சர்ச்ல இங்க எத்தனை பேர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஃபெய்த்லெஸ்ஸா இருக்கிறாங்க, அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏ டு Z இது பண்ணிருக்கு இந்த 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 ரிசர்ச். இன்னும் டீட்டெயில் வேணா இதுக்குள்ள இந்த WW போனா இதுக்குள்ள இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். அதை அவ என் தங்கை எடுத்து, நான் என்ன பண்றேன்னு அவளே எடுத்து, அவளே என்ன பண்ணிருக்காக்க, இதை கொஞ்சம் இதுவும் பண்ணியிருக்கா, தமிழ் படுத்தியிருக்கா, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. ஏன்னா நான் தமிழ் படுத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு புரியும். பட் இதுவும் புரியதான் செய்யும். நான் இதை அப்டேட் பண்ணியாவது கொடுக்குறேன் நான், இல்லையா. இதெல்லாம் கொண்டு வர இது நிறைய இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் சூப்பர். இந்த ஜெர்சி இதை பத்தி அவங்க சபையில மூத்த மூத்த தலைமுறையில நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, நமது இளைய சகோதரர்களை ஊக்குவிக்கவும் பலப்படுத்தும் ஒரு வேதாகம பொறுப்பு உள்ளதுன்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர்ஸ் சொல்றாங்க. போராது, இது போராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு அறிவு விருத்தி, அதாவது ஞானம் தேவை. நம்ம கிட்ட அந்த ஞானம் இருக்கு, அவங்க கிட்ட வைராக்கியம் இருக்கு. இந்த ஞானத்தையும் வைராக்கியம் ஒன்னா சேர்க்கணும். அப்ப எத்தனை பர்சன்ட் என்னென்னட்டு புட்டு 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 வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கூட இப்படி பண்ணலாம், வேணா எனக்கு இந்த பண்ணுவேனா, பண்ண முடியுமா, பண்ணிதான் ஆகணும் போல இருக்குது. ஆனா நிறைய நான் நேரத்தை சொல்லப்படணும், நிறைய இடத்துக்கு போகணும். எப்பயோ கொஞ்சம் பண்ணி இருக்கிறேன், அந்த ஓரளவுக்கு பண்ணிதான் இன்னைக்கு இப்ப எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு 1/4 மணி நேரத்தை அது மட்டும் எடுத்துலான்னு பாக்குறேன் இல்ல. அப்ப பர்சன்டேஜ் வைஸ் அவ எல்லாம் அப்படியே என்ன இந்த இந்த
இந்த இந்த கறிக்கடையில வந்துட்டு எப்படி கறிக்கடைக்காரர் வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியா வைக்கிறப்ப கண்ணை தனியா, இதை நாக்கு தனியா, இல்ல மூளையை தனியா, இல்லையா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கழுத்து தனியா, உடல் தனி எல்லாம் அந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இல்லையா சூப்பர் சர்ஜிக்கல் ஒர்க்குன்றோம். சர்ஜிக்கல் ஒர்க்கு தான். நுண்ணியமாக அது சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நமக்கு இவ இப்படிதான் பண்ணணுமோ, நம்ம பிள்ளைகளே இப்படிதான் பார்க்கணும், இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம சிந்திக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு அதுக்காக தான் கொண்டு வந்தேன். நாம எப்படி சிந்திச்சு நான் பிள்ளைகிட்ட போய் சேர போறோம், பிள்ளைகளை எப்படி சேர்க்க போறோங்கிறதுக்காக இது இல்லையா? அப்ப எதை பத்தி அவங்க சந்தேகப்படுறாங்க, எத்தனை பர்சன்ட் சந்தேகப்படுறாங்க, எத்தனை பர்சன்ட் சந்தேகப்படலை, ஏன் சந்தேகப்படல, எத்தனை பேர் வேவரிங்கா இருக்கிறாங்க பைபிளை குறிச்சு, ஃபெய்த் இருக்கு, அந்த ஃபெய்த் எந்த மாதிரி இருக்குது இல்லையா? நற்செய்தி அறிவிக்கிறாங்களா, அறிவிக்கிற பெற்றோட பிள்ளைங்க நிறைய அறிவிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குது. மன்னிக்கிற தன்மை, மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ற ஜென்சி கிட்ஸ் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் சர்ச்சஸ், மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்கிற இந்த இது ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது. தயவு செஞ்சு நேரம் எடுத்து முடிஞ்சா இதை வந்துட்டு நீங்க இது எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்ல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே நான் கொடுக்குற நோக்கம் என்ன புரியுறதுக்காக இல்லையா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கடைசா அப்ப திருச்சபை வந்து நல்லா அவங்க கோஆபரேட் பண்ணிருக்கு எல்லா டினாமினேஷனும். அவங்க மெயின் லைன் அவங்க இண்டிபெண்டன்ஸ் எடுக்கல, பென்டகாஸ்டல் இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸ் எடுக்கல அவங்க. நான் அவளை கேட்டேன், தங்கச்சி கேட்டேன், நீ இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸ் போறியா? அங்க பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வர சொன்ன, அது பெருசு இல்லையா? அது ஃபேமஸ், அந்த பாஸ்ட் பேர் கூட. அங்க இந்த ஜெர்சி எடுத்திருக்காங்கன்னா இப்படி இப்படிங்கிறான். என்ன இது அவ்வளவு பெரிய சர்ச்ல இருக்கு இப்படிங்கிற அப்படின்னாக்கா, அப்போ எனக்கு என்னன்னா எல்லா இண்டிபெண்டன்ஸ் சர்ச் அப்படிதான் இருக்குமோ, எல்லா அமெரிக்கா பெண்டகாஸ்டல் சர்ச் அப்படி இருக்குமோ, இல்ல சிலது வித்தியாசமா இருக்குமோ தெரியல. அது இந்த மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியும். ஆனா அவ போற சர்ச்ல அது இல்லை. ஆனா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அமெரிக்கால இருக்க ஒட்டுமொத்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல, எல்லா மெயின்லைன் சர்ச்சஸ்லயும் இவங்க போயிட்டு ரிசர்ச் பண்ணி கொண்டு சூப்பர் பேப்பர் இருக்கு சரிங்களா? அவ இது பண்ணிருக்கா. அந்த இதுவும் போட்டா அது ஓபன் பண்ணா இருக்குது. அது இன்னும் டீட்டெயிலா இருக்குது, இன்னும் இருக்குது. அது இன்னும் 100 பக்கத்துக்கிட்ட வர மாதிரி இருக்காது இல்ல இந்த 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 கடைசி இது பார்த்தது. ஓகே, சோ இப்போ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதுல வந்துடுது. கடைசியா ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் மட்டும் நான் பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டு திருச்சபைகள். அந்த தமிழ்நாட்டுல என்னென்ன சர்ச்சஸ் இருக்கு வேறு பிரிச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ரிசர்ச் பண்ணிருக்கேனோ அதுதான் பண்ணணும். முடிஞ்சதான் அதை சின்னதா பண்ணியிருக்கிறேன். என்னென்ன பிரிவு இருக்கு? கேத்தலிக் இருக்கு, மெயின்ல கேத்தலிக். அடுத்தது ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் இருக்கு, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் அங்க எப்படி இருக்கு, சிஎஸ்எல் எப்படி இருக்கு, அப்புறம் லுத்தரன் மெத்தடிஸ்ட்லாம் நான் போகல, நேரம் இல்லை. கிட்டத்தட்ட சிஎஸ்எல் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட அந்த இது வந்துடும், அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்துடும். ஏன்னா சிஎஸ்ஐ கொஞ்சம் ரிஃபார்ம்டா இருக்கும், அதனால சிஎஸ்ஐ சர்ச் பத்தி எடுத்திருக்கேன். அப்புறம் பெண்டகாஸ்டல் இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸ், இங்க இருக்க சென்சிஸோடைய இது என்ன, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் ஏற்படுத்தேன். அப்போ இன்னைக்கு வந்துட்டு நான் பார்க்கறது சர்ச்சஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்க திருச்சபை. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க திருச்சபையில என்ன பிரச்சனை பொதுவா பார்க்கும்போது, தமிழ்நாடு திருச்சபையில என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன செய்யுது, ரோம கத்தோலிக்க திருச்சபை சூப்பர். அங்க ஜென்சி ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னாக்கா ஜென்சி இது ஏன்னா அங்க நல்ல நல்ல கல்வி நல்ல கல்வி இருக்கு. நீங்க ரோமன் கேத்தலிக் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயும் படிச்சீங்கன்னாக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சூப்பரா இருக்கும். ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ஸ்ல மட்டும் சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு அரசு உதவி பெறுகின்ற ஸ்கூல் அங்க. அடுத்தது என்னன்னாக்கா அங்க மறைக்கல்வி, கேட்டகிசம் கிளாஸ் இல்லையா, ஸ்கூல் கேட்டகிசம் சர்ச் கேட்டகிசம் ரெண்டு இருக்கும். அந்த அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு இல்லையா வேல்யூ எஜுகேஷன் ஒரு 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 கல்வி ஒரு இது இருக்கும். அந்த பீரியட்ல வேல்யூ எஜுகேஷன் போயிடுவாங்க, கேட்டகிசம் கிறிஸ்தவ பிள்ளை கேட்டகிசம் போயிடுவாங்க, ஸ்கூல் கேட்டகிசம். அப்ப ஸ்கூல் கேட்டகிசம்ல மறைக்கல்வி இல்லையா, அது அங்க வந்து வேல்யூ எஜுகேஷன் இருக்கும் அங்க இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம். அதோட இல்லாம அவங்க சர்ச்ல வந்த உடனே திருச்சபையில
இல்லையா? சண்டே கேட்டகிசம் ஃபார் சில்ட்ரன், சிறுவருக்கான சண்டே கேட்டகிசம் மறைக்கல்வி. அப்புறம் வாலிபர்களுக்கான யூத் கேட்டகிசம், அடுத்து அடல்ட் கேட்டகிசம். இது இருக்கும், இது இருக்கும் இல்லையா? அங்க 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 இது சர்ச் நடக்கும்போது இங்க ஸ்கூல் கேட்டகிசம் இருக்கும். சர்ச் முடிஞ்ச உடனே யூத் கேட்டகிசம் இருக்கும். மத்தியானம் அடல்ட்ஸ் கேட்டகிசம், மத்தியானம் வருவாங்க அவங்க, இல்லைங்களா? இந்த மாதிரி ஆன்மீகத்துல அவங்க அந்த ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நல்ல செட். அடுத்தது அவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு கவுன்சிலிங், சூப்பர் கவுன்சில், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும், எது ஸ்கோப் இருக்கு. அடுத்தது அவங்களே நிறைய வச்சிருக்கிறாங்க. அடுத்தது அந்த கவுன்சிலிங்ல இன்னும் என்னன்னாக்கா, இல்லையா, எதை எதை எப்படி பேஸ் பண்ணும், இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இருக்க அந்த இளைஞர் அளவிலான பிரிவு அங்க சூப்பரா இருக்கு. அப்ப அங்க ஜெர்சி கிட்ஸ்னால ரோமன் கேத்தலிக் சர்ச்ல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா மற்ற திருச்சபையில் இருக்க அளவுக்கு மோசமான பாதிப்பு அங்க இல்லை, இல்லைங்களா? அப்ப இது இந்த இது அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சர்ச்சஸ் அப்படின்னா. தமிழ்நாட்டுல இருக்க இந்த கத்தோலிக்க சமூகம், இல்லையா, அங்க அந்த பாரம்பரிய வழக்கத்துல இருந்து அவங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் விலகுறாங்க. ஏன்னா அவங்க 2 மாஸ் அப்படியா, 2 சர்வீஸ் அல்லது 2 வர்ஷிப், காலையில ஒண்ணு, 10 மணிக்கு ஒண்ணு நடக்கும் இங்கிலீஷ், அதுக்கு பேர் சாயந்தரம் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா வயசானவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் மிடில் ஏஜ் வந்து 3மே அட்டன் பண்ணுவாங்க, இல்ல 2 அட்டன், இல்ல கரைஞ்சு 1 அட்டன் பண்ணுவாங்க. பிள்ளைகள் கண்டிப்பா மார்னிங் அட்டன் பண்ணியே ஆகணும் சர்ச்சுக்கு, முடிஞ்சோன்னு கேட்டகிசம் அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்த பிள்ளைகளை நேர்ந்து விடுவாங்க, இந்த கிராஸ் பேரஸ் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போயிடும், இல்லைங்களா? அந்த பிள்ளைகள் காலையில எழுந்துச்சு அதை போயிடணும். முதல்ல பிள்ளைகளை குளிப்பாட்டி ரெடி பண்ணி அனுப்பிட்டு அப்பதான் இவங்க பல்வரை குளிச்சு கிழிச்சு இருக்கணும். அங்க போயிட்டு ஃபாதர் வரத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, இல்லையா, வசனத்தை தான் பாக்குறாங்க. என்ன, நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் லேவியர்கள், நீங்கள் ஆசாரியர்களும், நீங்கள் ராஜாக்களும், நீங்கள் இறைவாக்கினரும், கடவுளுடைய வார்த்தையை சொல்றாங்க. அப்ப முதல்ல இவன் ஆசாரியனை நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு அப்படி அனுப்பிட்டு அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்துட்டா சில ஃபாதரா சிஸ்டரா இதெல்லாம் மாறுது, அந்த இடத்துல கேட்டகிசம்ல மாறுவாங்க. இதெல்லாம் விட்டு இருந்து இப்ப வந்து அதுல கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுதுன்னு ஃபாதர். அது வந்து அது அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரல, இல்ல லேட்டா வர்றாங்க பசங்க, சொன்னா கோவப்படுறாங்க, இல்லையா, அப்படின்ட்டு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அதிக அளவுல அங்க டிஜிட்டல் மயம், உலகமயப்பாட்ட சூழல், இல்ல, அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய பற்றுறுதியை விட்டு இருக்கிற பற்றுறுதிலாம் இல்லை. என்னன்னா இப்பதான் பைபிள் திரும்பி இப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, படிச்சு புரிஞ்சுக்க இப்ப என்ன ஆச்சுன்னா திரும்பி படிக்கிற லெவல் போயிட்டாங்க தவிர படிச்சு புரிஞ்சுக்கிற லெவல்ல இப்ப இருக்க ஜென்சி இல்ல. முன்ன இருந்தாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தாங்க, சொல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தாங்க. பைபிள படிப்பாங்க, அது அர்த்தத்தை சொல்லுவாங்க, ஏன்னா கேட்டகிசம் கிளாஸ் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப கேட்டகிசம் கிளாஸ் சும்மா ஏதோ போய் உட்கார்றாங்க இருக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை, யூத்லயும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப திரும்பியும் அந்த பைபிளை தொடாத நிலைமைக்கு பின்னால போயிடுவாங்களோன்ற பயம் வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு. அது வந்து நாங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கத்தோலிக்க மக்கள் இருக்கு அவர். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு கேத்தலிக் யூத் மிஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு, சூப்பரா இருக்கு அவங்களுக்கு. அதுல நிறைய சிதிகள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து வாழ்வியலை சொல்லி கொடுத்தாங்க. இந்த சிஎஸ்ஐலயும் அது உண்டு, மெட்ராஸ் டயசிஸ்ல. அதுக்கடுத்து கன்னியாகுமரி டயசிஸ், வேற எங்கேயும் இல்லை அந்த மாதிரி. இப்ப நான் இருக்கும் பொழுது வந்து சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸ்ல இருக்கும் பொழுது, அப்போ வந்து சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டும் சண்டே ஸ்கூலும் சாரி யூத் யூத் சண்டே ஸ்கூலும் ஒரே டிபார்ட்மெண்டா இருக்கு, இல்லையா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அண்ட் சண்டே ஸ்கூல் அப்படின்னு இருக்கு, இல்லையா? அப்ப நான் இருக்கும்பொழுது எனக்கு பிரச்சனை என்ன, நான் சைக்காலஜி படிச்சுட்டு போனேன், சைக்காலஜி பிஹெச்டி பண்ணிட்டு போனதுனால இந்த இந்த இது அவங்களுக்கு ரிட்ரீட் நடத்தும் பொழுது இல்ல ஒரு நாள் கூடுதல் நடத்தும் பொழுது ஒன்னா சேர்த்து நடத்த முடியல. யூத் இருப்பாங்க, டீனேஜர் இருப்பாங்க, சில்ட்ரன் இருப்பாங்க. இப்போ யூத்துக்கு ஒரு மாதிரி நடத்தும், டீனுக்கு ஒரு மாதிரி யூத். சரி, அப்போ வந்து இங்க சரியா பண்ண எங்களுக்கு திருப்தி இல்லை. அப்ப நான் சொல்லிட்டு இது பிரிச்சா நல்லா இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சில்ட்ரனுக்கு தனியா வச்சுக்கலாம், யூத்துக்கு ஒன்று நடக்கும்போது ஒரு சேர்ஸ் நடக்கும்போது டீனுக்கு தனியா வச்சுக்கலாம்
எல்லாரும் ஒண்ணா வச்ச வராது அப்படின்ட்டு. அப்புறம் தான் வந்துட்டு ரெவரண்ட் பரஞ்சோதி, பாஸ்டர் பரஞ்சோதி, இப்போ ஏசிஏல இருக்காரு. அவர் அப்ப சிஎஸ் விட்டு போயிட்டார். அவர் வந்து தான் சூப்பர். இது அவர் டீனேஜர்ஸ் டீன் பைபிள் ஃபெலோஷிப் ஒன்று உருவாக்குனார். அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த போர்டை பிரிச்சாங்க. யூத்ல இருந்து சண்டே ஸ்கூல்ல பிரிச்சு, இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தா சண்டே ஸ்கூல் அண்ட் பிபிஎஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு வருஷம் இருந்தது. இவர் பொறுப்பெடுத்த உடனே அந்த போர்ட் ஃபார் த மினிஸ்ட்ரி ஃபார் போர்ட் ஃபார் த மினிஸ்ட்ரி ஃபார் சில்ட்ரன் டீனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தார். சிறுவர் இளம் வாலிபர் வேதாகம வாரியம் அப்படின்னு சூப்பரா பண்ணாரு. திரும்பி நான் அதுக்குள்ள அப்படி போனப்போ விஷன் ஆப்ரஸ் இருந்தாரு. இப்ப பால் பிரகாசம் இருந்தாரு. ஸோ அவங்களோட கீழே நான் ஒர்க் பண்ணினேன். சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ட்ரைனிங்ஸ், கவுன்சிலிங், அது இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டு, ஆனா இன்னை வரைக்கும் அது அங்க போயிடுச்சு. அப்போ 90 எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கும் இருக்குது, நல்லா இருக்கு. பட் அப்ப இருந்து அந்த இது இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்போ. அது டிபார்ட்மெண்ட். ஆனா இங்க வந்து இன்னும் நல்லா இருக்குது. அதே இது ஸ்டாண்டர்ட் கேத்தலிக் சர்க்கிள் இருக்காங்க. கன்னியாகுமரி டைஸ்ல மற்ற டைஸ்ல இருக்குது. பட் சிஸ்டமேட்டிக்கல், அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு ஒரு டைரக்டர், அதுக்குன்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்குன்னு கோஆர்டினேட்டர், அதுக்குன்ட்டு ஏரியா கோஆர்டினேட்டர். சரி, மெட்ராஸ் டைஸ்ல 4 ஏரியா இருக்கு. அப்ப ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் இவ்வளவு இது ஃபங்க்ஷன் ஆகும், இல்லையா? அப்போ இதெல்லாம் அது இல்லை. அப்போ இதனால வந்துட்டு கத்தோலிக்க திருச்சபையில இப்போ இது இருந்தும் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அப்ப கவலைக்குரிய முக்கிய பகுதி கேத்தலிக்ல என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த விசுவாச பரவல்ன்றது குறைஞ்சிச்சு இல்லையா? முன்ன வந்துட்டு ஒரு ஒரு கடமைக்கு, இல்லையா, அருந்தின மாதிரியே வாழ்கட்டு அந்த அந்த ரோசரி பண்ணுவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியும். ஆனா அதை எத்தனை முறை பண்ணு இப்போ அப்படி சொல்றதே இல்லை. வாயில மனசுக்குள்ளே அப்படியே பேசலாம். இங்க பாக்குறாங்க, அங்க பாக்குறாங்க, பொம்பளை பிள்ளை பாக்குறாங்க பண்றாங்க. அப்ப அதுக்குள்ளவே இவன் மனசு போக மாட்டேங்குது, இல்லையா? இல்லையா? அதே போல இங்கேயும் அந்த இது வந்து இப்போ இப்ப நடந்துட்டு வருது ஸ்கூல்ஸ்ல, இல்லையா? அப்ப அங்க இருக்கிற திருப்பணிகள் வர்ஷிப், இல்லையா, அதுலயும் வந்துட்டு நேரத்துக்கு வருது இல்ல, லேட்டா வர்றது உண்டு. வாலிய பிள்ளைங்க வர்றதே இல்லை. இப்ப ஜெர்சி கிறிஸ்துங்க சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது. முன்னெல்லாம் குடும்பத்தோட வருவாங்க. அங்கேயும் வரல. அவங்க வந்து தலைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா அவங்க பெரிய பாதிப்பா உணர்றாங்க. அதான் அதான் டியூட்டி, இல்லையா? இப்ப நம்ம பொறுத்தவரைக்கும், என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா அவங்க பின் விளைவை யோசிச்சு அது பெரிய பாதிப்பு, இப்பவே சரிப்படுத்தணும்னு இருக்காங்க. அதுல அவங்க சூப்பர். எப்ப பின் விளைவு எப்ப யோசிப்பாங்க, இல்லையா? சமூக விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது பார்க்கிறோம். அடுத்தது வந்து தனிநபர்களுக்கு இடையே முரண்பாடுகள், அயராக்கு, இல்லையா, ஆதரு, இல்லையா. அடுத்தது வந்துட்டு பங்கு தந்தை, அப்புறம் உதவி பங்கு தந்தைகள் இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு கேட்டகிஸ்டுகள் இவங்க இருப்பாங்க. உதவி அதுக்கு அடுத்ததுல இவங்க இருப்பாங்க. அப்புறம் கேட்டகிஸ்டுங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றது இல்லைன்னா, இந்த இந்த வாலிய பிள்ளைகள்ல சரியா நடந்து அவங்களுக்கு இது கிளாஷ். என்ன கிளாஸ்ல இவங்க இருக்கிற மாதிரி அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி இருக்காது, அப்படி இருக்காது. ஃபாதர் இருக்காது, சிஸ்டர்களா என்ன பண்ணாலே இப்படி வாடா, இப்படியாடா, இப்படியாடா. ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த கேட்டகிஸ்டுங்க எல்லாம் அவங்க கேட்டகிஸ்ட் ஒரு 2 வருஷம் படிப்பாங்க. அவங்க படிச்சாலும் அந்த கேட்டகிஸ்டா இருப்பாங்க. அவங்க சர்ச் கேட்டகிஸ்டா இருக்க முடியாது. இல்ல மூப்பர்ன்றோன்னா அந்த மாதிரி அங்க, சரிங்களா? சோ இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஃபேஸ் பண்றாங்க. சாதிய பாகுபாடு ரொம்ப இருக்குது. இல்ல என்னதான் பண்ணாலும் அது ஒழிக்க முடியல. அப்ப இது வந்துட்டு அவங்க ஜெர்சி கிட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு குரூப்பிசம் இருக்கு. ஜாதிக்கேற்ற ஜெர்சி கிட்ஸ். இன்னைக்கு டிவி கேச ஜாதியே இல்லை அப்படின்றாங்க, பார்த்தீங்களா? அதான் பொய், இல்லைங்களா? அவங்க ஒண்ணு சேரும் பொழுதுதான் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும். அவங்க பெருங்கூட்டமா இருக்கும், அது வெளிப்படாது. அது சிறு கூட்டமா இருக்கும்போது தான் நீ என்ன சாதி நான் என்ன சாதி இதெல்லாம் வரவிருக்கு, இல்லைங்களா? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஆர்த்தடாக்ஸ் நேரம் இல்லை. ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மட்டும் முடிச்சுக்கலாம், இல்லைங்களா? அப்ப இந்த ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை அப்படின்றது என்ன, அது தெரியணும், இல்லைங்களா? ஃபுல்லா ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தனியா தமிழ்ல நான் மொழிபெயர்த்து அப்போ ஒரு
ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படிங்கிறது என்ன? ஒரு இன்ட்ரடக்ஷனோட முடிச்சுக்கலாம். சிஎஸ்ஐ வரணும்ல, சிஎஸ்ஐ வரல. ஓகே, சிஎஸ்ஐ வரல. சிஎஸ்ஐ பிறகு ஆர்த்தடாக்ஸ் பிறகு சிஎஸ்ஐ வரும். ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்றது கிழக்கத்திய திருச்சபை. மேற்கத்திய திருச்சபை கிழக்கத்திய ரெண்டா பிரிஞ்சிச்சு. தெரியல எந்த வருஷம் பிரிஞ்சு, ஏன் பிரிஞ்சது, என்ன காரணம் இல்லையா? அப்ப அவங்க அவங்க என்னது, ஆர்த்தடாக்ஸ், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் இருக்க, ஜாக்கபைட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் எல்லாமே நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அங்க என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டுல பார்த்தோம். தமிழ்நாட்டு ஜென்சி கிட்ஸ், அதுல நெகட்டிவ் ஜென்சி கிட்ஸை பத்தி நிறைய பார்க்கிறோம். பாசிட்டிவ் ஜென்சி கிட்ஸை பத்தி நமக்கு தனியா பார்க்கலாம். அது பாசிட்டிவ் ஜென்சி கிட்ஸை பத்தி, அது பாசிட்டிவ்ல ஸ்மார்ட் ஜென்சி கிட்ஸ், அவங்கள பத்தி தனியா பார்க்கலாம். அவங்க நமக்கு வேணும், அவங்க தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஜென்சி கிட்ஸ், தமிழ்நாட்டு ஜென்சி கிட்ஸ், இந்த ஜென்சி கிட்ஸ்ல குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம். குடும்பத்துல பிரச்சனை, அதுக்கு என்ன முன்னேற்பாடு பண்றாங்க அப்படின்னு. அடுத்தது வந்துட்டு இந்த ஜென்ரல் ஜென்சி கிட்ஸ் வந்து, தமிழ்நாட்டு ஜென்சி கிட்ஸ் நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கிற இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல ஜென்சி கிட்ஸ்ல எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன முடிவு எடுத்தாங்க, முடிவுன்னு ஆச்சரியமா இருக்கு. வேலை நாடுனா அவங்க கண்டமேனிக்கு இருப்பாங்க இல்ல, கண்டபடி இருப்பாங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்தாக்கா, அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் எவ்வளவு அழகா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்குது, ஆச்சரியமா இருக்கு இல்ல. உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். பரவாயில்ல, நான் என்னோட ரிசர்ச்க்கு வந்து லெசனுக்கு வந்து இந்த ரிசர்ச் பேப்பரை நீ வந்து அங்க இருந்து அல்லது எடுத்து கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அதை கொண்டு வந்தேன் எனக்கு, அப்பதான் நம்ம தமிழ்நாடு ஜென்சி கிட்ஸ் உடைய சர்ச், தமிழ்நாடு சர்ச்ல இருக்க ஜென்சி கிட்ஸ் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ண, அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் பேச இருக்கேன் இல்லையா? சோ நான் இதோட நான் நான் என்னுடைய பாடத்தை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததுல வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றை பார்க்கிறோம். பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் இவங்கள பார்க்க, அதாவது முதல்ல பார்க்க போறது இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த ரோமன் கேத்தலிக் பார்க்க போறோம். அடுத்தது ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் பார்க்க போறோம். அடுத்தது சிஎஸ்ஐ பார்க்க போறோம். மெத்தடிஸ்ட், லுத்தரன், பேப்டிஸ்ட் காங்கிரிகேஷன் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதோட வரும். ஆனா இது கொஞ்சம் ஹையர் இதுல இருக்கு, அது கொஞ்சம் இதுவா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கொஞ்சம் இவங்க அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது பிறகு பார்க்கலாம். அது நான் அங்கெல்லாம் நான் போய் ரொம்ப ரிசர்ச் பண்ணலாங்க. அது சிஎஸ்ஐ முடிச்ச உடனே பெண்டகாஸ்டல் சர்ச்சும் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இவங்களை பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நான் இதோட முடித்துக் கொள்ளுகிறேன்.